மசாலா எல்லாம் சேர்க்காம சேனைக்கிழங்கு பொரியல் செய்கிறதுக்கு தோல் எடுத்துட்டு ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு இதை அரிசி களைஞ்ச தண்ணியில் நல்லா ஒரு முறை தேய்ச்சி சுத்தம் பண்ணிட்டா நம்ம சாப்பிட்றப்ப நாக்கில் அரிப்பு எடுக்காது. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட் பண்ணியிருக்கிற சேனைக்கிழங்கை போட்டு உப்பு மஞ்சப்பொடி கொஞ்சம் புளித்தண்ணி ஜூஸ் 4 டீஸ்பூன் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு லிட்டு போட்டு 2 விசில் வேக விட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த வேக வச்ச தண்ணியை முதல்ல வடித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வாணலியில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு வேக வச்சிருக்கிற அந்த சேனைக்கிழங்கை சேர்த்து ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் பரட்டி விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் மிளகாத்தூள் மல்லித்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொடி பண்ணி நம்ம அந்த சேனைக்கிழங்கோட போட்டு பெரட்டுறப்ப எந்த மசாலாவும் தேவையில்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் புளித்தண்ணி கடைசியாக போட்டுட்டா ரொம்ப சாஃப்டான டேஸ்ட்டான சேனைக்கிழங்கு பொரியல் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க.